ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் மிதுனராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றி நிறைய தகவல்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளுடைய மாற்றங்களை பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதத்தில் பலன்களையும் மாற்றி தான் கொடுக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு சுக்கிரன் பயிற்சியாகி இருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பயிற்சி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு. இதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு புதனுடைய பயிற்சி இருக்குங்க. அவரை தொடர்ந்து ஏப்ரல் 14 அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட போகுது. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஏப்ரல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மிதுனராசி நேயர்களுக்கு ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. அதாவது புதன் பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குறிப்பாக ராகு கேதுவினுடைய பயிற்சி, குருவினுடைய சஞ்சாரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மிக மிக சாதகமான விஷயங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக இந்த ஏப்ரல் 12லேருந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதாவது ஏப்ரல் 12 முதல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது. இந்த மாற்றங்களால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பொறுப்புகளானது உங்களை தேடி வரும். இருந்தாலும் அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே, அதாவது எந்த ஒரு பெரிய முதலீடுகளையும் நீங்கள் செய்யாமல் இருங்க. வரவு இருந்தாலுமே கூட எதிர்பாராத அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு இப்போ இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் இந்த செலவுகளையும் வரவுகளையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வருஷக்கட்டி வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அதனால் எப்போதுமே மிதுனராசிக்காரங்க சிக்கனமாக தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த ஏப்ரலில் ரொம்ப ரொம்ப நீங்கள் சிக்கனமாக இருக்கணும். இல்லைனா செலவுகள் போயிட்டே தான் இருக்கும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது அப்பப்போ வரும் போகும். இதை எப்போ வருது எப்போ போகுது அப்படின்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இந்த டைமில் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க. அது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். இந்த புரிதல் அதிகரிக்கிறதுக்கு 2 பேருமே விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் அமைதியானது கிடைக்கும். அப்படி இல்லை, ஏட்டிக்கு போட்டியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் தான் உருவாகும். இதனால் மனஸ்தாபங்களானது அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை உண்டு பண்ண போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிரகங்களுடைய மாற்றங்களின் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்ப்பீங்க. ஏன்னா கிரக மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதில் மிதுனராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை ஏற்பட போகுது. அதாவது உங்களுக்கு மன அழுத்தமானது இருக்கும், இல்லைனா தூக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் உணவு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும். அது ரொம்ப நல்லது. செரிமான கோளாறுகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு செரிமான பிரச்சனைகள் எதனால் வருது அப்படிங்க பார்க்கும்பொழுது நம்ம தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றதுனால தான் மட்டும்தான். அந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பதற்றத்தை முக்கியமாக தவிர்த்தே ஆகணும். இந்த பதற்றம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்லப்போனால் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்போது இந்த பதற்றம் உங்களை நிலைக்குலைய வச்சிடும். அதனால் பதறாமல் நிதானமாக யோசிக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு முடிவானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவும் பிறக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா ஆரோக்கியமும் இந்த ஒரு பதற்றம் மட்டும்தாங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசாக எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் இருக்க போகிறது கிடையாது. இருந்தாலுமே கூட உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் முழுமையான ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏனோ தானா அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் நிறைய விளைவுகளை எல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏப்ரல் இதை பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் வேலையிலையும் சிறப்பான முன்னேற்றம் தான் இருக்க போகுது. புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க.
ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ல் சந்திரன் இருக்கிறாங்க, அதே போல் 11ல் சூரியனுடைய அமைப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு இருக்குது, சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். இருந்தாலுமே இது எல்லாமே ஏப்ரல் மாதத்துடைய முற்பாதியிலேயே வந்து நடந்து முடிஞ்சிடும். அதுவும் சொல்லப்போனால் முற்பாதியில் உங்களுக்கு பணி சுமை அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தமும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவருடைய வாழ்க்கையில் கெரியர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கெரியராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும். நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, நாம் ஒரு உத்தியோகத்துக்கு போகும்பொழுது அது நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலைகளையும் அதற்கான தைரியத்தையும் நமக்கு வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த டைமில் நிறைய விஷயங்கள் மிதனராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். முடங்கி கிடக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் அப்படின்னு எல்லாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது. தொழில் முனைவோர், புதிய வாடிக்கையாளர்களை வந்து நீங்கள் இப்போ பெறுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை நினைத்தில் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நிதிநிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு நிச்சயம் இருக்குது. சொல்லப்போனால் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சொத்து வாங்கிறது, முதலீடு செய்கிறது, இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல நேரம் அப்படின்னு மிதுனராசி நேயர்களுக்கு வந்து சொல்லலாம். அதனால் இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இந்த ஏப்ரலில் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. நண்பர்கள், உறவினர்கள் இவங்க மூலியமாகவும் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் சரியான நேரத்துக்கு கட்டாயமாக வந்து கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது ஏற்படும். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் கல்வியில் கவனம் எடுத்தாகணும். நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது தான் உங்களுக்கு புதிய விஷயங்களானது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வமானது இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் வந்து வாழ போகிறீங்க. அதுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து கற்றுக்கணும். எல்லாமே ஒரு முயற்சி தான். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் வந்து கிடைக்க போகுது. ஸோ முன்னாடியே நான் இப்போ சொன்ன மாதிரியே ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரியான உணவும் சரியான ஓய்வும் கட்டாயமாக ஒரு உடலுக்கு தேவை. நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு உழைக்குதோ அந்த அளவுக்கு ஓய்வு கொடுங்க. அப்போ தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உழைப்பு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும்போது ஓய்வு கொடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு இடத்துல நமக்கு பெரிய பிரச்சனையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவனமாக இருங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து தங்கு தடை இல்லாமல் வந்து நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வழிபாடுகளும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது ஏற்படும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அந்த பிரச்சனைகள் பெரிதாகாமல் இல்லைன்னா நமக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆன்மீக ரீதியாக பரிகாரங்களை வந்து செய்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ என்ன இந்த பதிவில் நம்ம பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் மிதுனராசினியர்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த டைமில் நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருமாள் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயில் காப்பு சாற்றுறது இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மன தைரியத்தை கொடுக்கும். ஸோ பக்கத்தில் அருகில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னா நீங்கள் வெண்ணெய் கொண்டு போயிட்டு நீங்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் தான், ஆனால் நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அதனால் மறக்காமல் சனிக்கிழமையில் செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய பலன்களானது கிடைக்கும். அதே போல் நீங்கள் இன்னொரு பரிகாரம் எளிமையாக என்ன செய்யலாம் அப்படின்னா இயலாதவர்களுக்கு ஏழை எளியவர்களாக பார்த்து இந்த நாளில் உளுந்து இல்லைன்னா கருப்பு ஆடைகளை வந்து நீங்கள் தானமாக கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில் கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது கிரக தோஷத்தினுடைய வீரியம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில கிரகங்களுடைய மாற்றம் அப்படின்றது ஒரு புறம் இருக்கத்தான் செய்யும். ஸோ கிரக மாற்றம் கண்டிப்பாக ஒரு புறம் உங்களுக்கு நல்லதை கொடுத்தாலுமே கூட ஒரு சில சவால்களை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விடாமுயற்சியோடு செயல்படணும். விடாமுயற்சியோட யார் ஒருத்தங்க வந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தாங்க ஏற்படக்கூடிய சவால்களை எல்லாத்தையும் வந்து தகர்த்தெறிய முடியும். துணிச்சலோடு செயல்படுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த பதிவில் மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 12க்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன, அந்த கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.